கல்வராயன் மலை, வள்ளிமலை, சவுத்தார்காடு, தென்னார்காடு மாவட்டத்திலே நம்முடைய ஜெயன் சரஸ்வதி சுவாமிகள் பொதுப்பெரியவர்களுடைய ஆசையோடு அவர்கள் திருவிளக்கு பூஜையை பிரபலப்படுத்தினார்கள். இன்றைய தினம் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் நிறைய பேர் வந்து இன்றைய தினம் விசேஷமாக தீப பூஜையை, திருவிளக்கு பூஜையை செய்து அம்மனுடைய ஆசையை பெற்றிருக்கிறார்கள். அந்த கல்வராயன் மலையிலே மாரியம்மன் கோவில் அந்த பகுதி மக்களுடைய வழிபாட்டு வழிபடுவதற்காக காமகோட்டி மாரியம்மன் கோவில் என்று கட்டித்தரப்பட்டிருக்கிறது. இப்படி அந்த மலைவாழ் மக்கள் வசிக்கக்கூடிய இந்த இடத்திலே வருஷா வருஷம் கோடை காலத்திலே பல கண்காட்சிகளை நடத்துகிறார்கள். அதோடு சேர்ந்து கலை கலாச்சார நிகழ்ச்சிகளையும் நடத்த வேண்டும், ஹோமங்கள், பூஜைகள் இவைகளையும் நடத்த வேண்டும் என்பதற்காக அந்த ஊட்டி பகுதியிலே நடத்துவதற்கு முயற்சிகள் நடைபெற்று வருகின்றன. ஆகவே வரக்கூடிய காலங்களிலே அங்கே நீங்கள் உங்களுடைய கலாச்சார நிகழ்ச்சியும் நடத்தி வெளியூர்லேருந்து வரக்கூடிய மக்களும் எல்லாரும் பார்த்து எல்லாரும் ரசித்து இப்படி ஒரு இணைப்பு, ஒரு பாலமாக அந்த கலாச்சார நிகழ்ச்சி வருஷா வருஷம் கோடை விழா போன்று இதுவும் கோடை கலாச்சார விழாவாக நிறைய பேர் 1 மாதம் 1.5 மாதம் தங்கியிருக்காங்க. அதனால் இது பஜனைகள், ஹோமங்கள்லாம் நடத்தலாம்னு அதுவும் உத்தேசிச்சிருக்கோம். திருக்கோவில் வழிபாட்டு குழுவின் சார்பாக கிராமந்தோறும் பல கோவில்களுக்கு உழவார பணிகள், அந்த பூஜைக்கு வேண்டிய வசதிகள்லாம் செய்து கொடுத்துருக்கார்கள். நல்ல அருமையான இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நம்முடைய நாட்டிலே அந்த மலைவாழ் மக்கள் அனைவரும், இது ஒரு எடுத்துக்காட்டு, அது ஒரு சோறுக்கு ஒரு பதம், அதுபோன்று மலைவாழ் மக்களுடைய வாழ்விலே சிறந்த கலாச்சாரத்தை நீங்கள் எல்லோரும் பின்பற்றி உங்களுடைய பாரம்பரியத்தை, ஒரு அருமையான வார்த்தையை ஒரு அம்மா சொன்னாங்க, நாங்கள் மதம் மாறுறது கிடையாது அப்படின்னாங்க. இப்படி இந்த அருமையான இந்த கலாச்சாரத்தை பின்பற்றி வாழ்விலேயும் உங்களுக்கு தொழில் மேற்கொண்டு வேண்டிய வீட்டு வசதிகள், இது போன்று என்ன வேணுமோ ஆரோக்கியத்திற்கான மருத்துவ வசதிகள்லாம் கிடைத்து நீங்களும் நல்ல முறையில் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு அழகான காஞ்சியில் புகழாக வாழ்ந்திடும் அன்னை காமாட்சி உமையே என்கிற காமாட்சி அம்மனை பிரார்த்திக்கிறோம். ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர.